பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் மற்றும் புதிய மாற்றங்கள் அப்படின்றது வர இருக்கு. இதுல என்னென்ன புதிய அறிவிப்புகள், என்னென்ன புதிய மாற்றங்கள், என்னென்ன விதிகள் கொண்டு வர போறாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க், HDFC பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே இந்த அறிவிப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அரசு வங்கியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, சமீப காலமாகவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அனைவருக்குமே இந்த அறிவிப்புகள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, அரசு வங்கியா இருந்தாலும் சரி, சமீப காலமாகவே உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சில வங்கிகள்ல 150 ரூபாய் எடுக்கிறாங்க, சில வங்கிகள்ல 180 வரைக்குமே எடுக்கிறாங்க. இப்படி ஒரு 6 மாத காலம் எடுக்கும்போது உங்களுடைய வங்கிகள்ல இருந்து மொத்தமாக பணம் அப்படின்றது போயிடும். அதுக்கப்புறம் வங்கி தரப்புல இருந்து உங்களுக்கு ஃபைன் போடவோ இல்லைன்னா அபராதம் விதிக்கவோ வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன காரணத்துக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது எல்லார்கிட்டையுமே இருக்கும். வீட்டில் ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 8 பேர்கிட்டையுமே தனித்தனியாக பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கும் அறிவிப்புகள் அப்படின்றது உங்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. சில பேர் இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, SBI பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக இதை நீங்கள் பார்க்கணும். பேங்க் தரப்பில் இருந்து இப்போ என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பேங்க் உங்ககிட்ட மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ SBI பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு 500 ரூபாய் அப்படின்றது மினிமம் பேலன்ஸாக வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்தியன் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது 500 ரூபாய் நீங்கள் வச்சுருக்கணும். இது ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும். நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு தனியாக ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, நேரில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கே கேட்டுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்க்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் 1000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வரும். இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகிட்டாலோ இல்லைன்னா அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ்னால மைனஸில் போயிட்டாலோ இந்த பணமானது ஏறாது. பேங்க் தரப்பில் இருந்து பிடிச்சிப்பாங்க. சில டைமில் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏடிஎம் கார்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு மூலமா ஃபுல் அமௌண்ட்டையும் முழு பணத்தையும் எடுத்துடுறாங்க. 500 ரூபாய் கூட அக்கௌண்ட்டில் போடாமல் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துடுறாங்க.
ஸோ அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸாக ஆகிடும். இப்படி இருக்கிறதால அரசு தரப்பில் இருந்து கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஏற்ற மாதிரி மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அந்த பேங்க்குக்கு ஏற்றாப்புல முடிஞ்ச அளவு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து மெயின்டைன் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க் தரப்பில் இருந்து எடுப்பாங்க. ஸோ 45-50ன்னு சொல்லி எடுப்பாங்க. இது போகையும் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் ஒரு 500 ரூபாய் அப்படின்றது இருக்கணும். அதனால் மாதம் மாதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பு மற்றும் கிரெடிட் கார்டு பயன்பாடுகளில் சில முக்கியமான அதிரடி மாற்றங்கள் அப்படின்றதும் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான். நம்ம யூபிஐ, பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமே பணம் செலுத்துறது, வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படின்றதுமே கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் மோசடி, இழப்பீடு மற்றும் புதிய பாதுகாப்பு விதிகள், அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து டிஜிட்டல் முறை மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் பண்ணாமல் வேறு யார் மூலமாகவோ பணமானது திருடப்பட்டுச்சு அப்படின்னா, திருடப்பட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புகார் அளித்து 5 நாட்களுக்குள்ள வங்கி உங்களுக்கு அந்த பணத்தை தற்காலிகமாக வந்து திருப்பி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளால் அந்த பணம் திருட்டு போகாமல் ஸ்கேம் மூலமாக வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாய் வரையும் ஆன்லைன் மோசடி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா, வாடிக்கையாளர்களுக்கு வங்கி வந்து இதற்கு பகுதியளவு இழப்பீடு வழங்க புதிய விதிகள் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் அட்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2023க்கு அப்புறம் நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆதார் அட்டை நம்பர் வந்து கொடுக்கணும், இணைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை நம்பர் அப்படின்றது கட்டாயமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து தனியாக இணைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 2023க்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் அட்டை நம்பரும் லிங்க் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். பெரும்பாலும் நிறைய பேர் வந்துட்டு ஜிபே, ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக சிட்டி சைடில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதிகப்படியான டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன் மூலமா பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எந்த சிக்கலுமே ஏற்படாது. ஆனால் இப்போது இந்த பாமர மக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் எல்லாம் வந்து அன்றாட தேவைக்காக பணம் வந்து எடுப்பாங்க. அதுவும் 10,000 ரூபாய் கம்மியாக எடுக்கிறதுனால கைரேகை வச்சு வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த சிக்கல் வந்து எதுக்காக ஏற்படுது அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அட்டை நம்பரை வந்து நீங்கள் இணைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கைரேகை வச்சு பணம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதிகப்படியாக நீங்கள் 10,000 வரைக்குமே அந்த மிஷின் மூலியமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆதார் அட்டை நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து பணம் எடுக்க ஏடிஎம் மிஷினில் கைரேகை வச்சு எடுப்பாங்க. ஆதார் லிங்க் பண்ணியிருந்தா தான் ஒவ்வொரு முறையும் ஆதார் கார்டை தூக்கிட்டு அலையாமல் வெறும் கைரேகையை வச்சு ஈஸியாக பணம் எடுக்க முடியும். ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ இது எல்லா பேங்க்குக்கும் கட்டாயம். அதே மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு இணைப்பு 2019 இருந்தே அரசாங்கம் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இணைக்கல அப்படின்னா உடனே ஆன்லைன்லேயோ அல்லது பேங்க்லேயோ போய் இணைச்சிடுங்க. நிறைய பேர்
வோடஃபோன், ஏர்டெல், ஜியோன்னு சொல்லி அடிக்கடி சிம் அப்படின்றது மாற்றுவாங்க. இதனால் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்தோ பேங்க்கில் இருந்தோ எந்த மெசேஜும் வராது. ஆனால் பேங்க் வந்து மாதம் மாதம் 45 ரூபாய் எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிடிச்சிடுவாங்க. அதனால் கரண்ட்டில் கையில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை பேங்க்லேயும் கொடுங்க, ஆதார்லேயும் கொடுங்க. அப்போ தான் எஸ்பிஐ யோனோ, இந்தியன் பேங்க் ஆப், ஜிபேன்னு எதை யூஸ் பண்ணாலும் லாகின் ஆகும். இல்லைன்னா ஓடிபி வராமல் பேங்குக்கும் ப்ரௌசிங் சென்டருக்கும் திரும்ப திரும்ப அலைய வேண்டியது வரும். இப்போ நீங்கள் புதுசாக சிம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் ஐடியில் போயிட்டு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து மாற்றிக்கலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஆதார் அட்டை ஆகட்டும், உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சப்போஸ் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணாலும் இப்போது எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சரி, இந்த ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய மொபைலில் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆக்சஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எதை யூஸ் பண்ணாலும் அதுக்குமே நீங்கள் வந்து ஆதார் அட்டை மற்றும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சில பேர் 2-3 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஐஓபி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க எந்த பேங்க்ல அதிகமா வரவு செலவு கணக்கு அதிகமா பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாமலேயே 2-3 அக்கௌண்ட் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க எந்த அக்கௌண்ட் மெயினா முக்கியமா ஆக்டிவ்ல வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் மினிமம் பேலன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸா போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டே கூட அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல ஓடிபி வரணும் அப்படின்னா முக்கியமா ஃபோன் நம்பர் நீங்க கரெக்டா வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நிறைய பேர் பண்ற பெரிய தப்பாவே இருக்கு. ஸோ இதையும் தாண்டி ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான ஆப் வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்குமே ஆர்பிஐ கீழே தான் செயல்படுது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்கினுடைய கைட்லைன்ஸ் படி தான் தனியார் பேங்க்கும் சரி, கவர்மெண்ட் பேங்க்கும் சரி எல்லாமே வந்து ரன் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போது எஸ்பிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா யோனோ ஆப்னு சொல்லிட்டு தனியாக ஆப் வந்து வச்சுருக்காங்க. இந்தியன் பேங்க்கும் தனியாக ஆப் வந்து வச்சுருக்காங்க. ஐஓபிக்கு தனியாக வந்து ஆப் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்குக்குமே தனித்தனியாக வலைதளம் அப்படின்றது வச்சுருக்காங்க, ஆப் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி கேஒய்சி பண்ணுறது, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து அது சம்மந்தப்பட்ட ஆப்லேயே அந்த பேங்க்கினுடைய ஆப்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போது இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க் இதில் வந்துட்டு அதிகப்படியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணங்களும் வந்து இந்த பேங்க்கில் ஈஸியாக வந்துட்டு சர்வர் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக டிரான்சாக்ஷன் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பேங்க் சைடில் இருந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ரிவார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எஸ்எம்எஸ் வந்து லிங்க் அமிச்சாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண வேண்டாம், அதை கிளிக் பண்ணாதீங்க. இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா நார்மல் மெசேஜ்லேயோ எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை வந்து கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா பேங்க் தரப்பில் இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணியோ மெசேஜ்லேயோ உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் பண்ணலாம். அரசு வங்கியாக இருந்தாலும் சரி,
பிரைவேட் வங்கியாக இருந்தாலும் சரி, தனியாக வந்து ப்ரைவேட்டாக அவங்க மெசேஜ் அப்படின்றத அனுப்ப மாட்டாங்க, அனுப்பவும் கூடாது. ஸோ அப்படி ஒருவேளை கால் பண்ணாலும் கூட நீங்கள் நேரடியாக நான் பேங்க்கில் போய் அதை வந்து தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. இப்போது ஏடிஎம் கார்டு நம்பராக இருக்கட்டும், இல்லைன்னா கிரெடிட் கார்டு நம்பர் ஆகட்டும், இப்போ உடனடியே டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஓடிபிக்காக நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோன் மூலியமாக கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து சொல்லிடாதீங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மாற்றுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் பேங்க்கில் போயிட்டு மாற்றிக்கலாம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடித்தம் செய்வாங்க. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் திட்டத்துக்கு ஸ்கீமுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க. அதாவது எப்போவாச்சும் பேங்க் போகும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, 60 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கடைசியாக உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வரும், மாதம் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 100 இருந்து 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால தான் மாதம் மாதம் அமௌண்ட் அப்படின்றத எடுக்கிறாங்க. உங்களுடைய அனுமதி என்று பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போவாவது சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி மாதம் மாதம் பணம் எடுக்கிறாங்க, இது என்ன ஸ்கீமில் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட பிரான்ச்சில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அங்கே போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாதம் மாதம் எஸ்எம்எஸ் சார்ஜ், அதே மாதிரி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றது எடுப்பாங்க. இது வந்து வழக்கமாக எடுக்கிறது தான். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் தனியாக வந்து எடுப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அமௌண்ட் ஆனது மாறுபடும். அதே மாதிரி அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ்க்காக நீங்கள் வச்சுருக்கிறது உண்மைதான். அதே மாதிரி தனியாக அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க பேங்க் தரப்பில் இருந்து எடுப்பாங்க. அதுவுமே காமனாக எல்லாருக்குமே வந்து எடுக்கக்கூடிய விஷயம்தான். அடுத்த அறிவிப்பா, நம்ம நார்மலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன்பே மூலமாக இணைந்த கார்டுகள் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரிவார்ட் புள்ளிகள் வழங்குறதுல சில முக்கியமான புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இவை அனைத்தும் தான் இப்போ வரக்கூடிய ஜூலை 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த அறிவிப்பா, வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தங்களுக்கு லாபம் தரும் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது. இன்கேஸ் அதை விற்று நீங்கள் அதனால் ஏதாச்சும் பாதிப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடு கம்பல்சரி வழங்கணும் அப்படின்னு ஆர்பிஐ இப்போ ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வங்கிகள் மூலமாக அவங்க தவறான தகவல் கொடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் கோரலாம். ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லா வங்கிகளுக்குமே வந்து பொருந்தும். ஸோ இந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.